இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, விவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் காண இருப்பது சாமுவேல் 2ஆம் நூல் பற்றிய விளக்கம். நூலின் பின்னணி: தேவன் தேர்ந்தெடுத்த தாவீது முழுமையான அரசராக உயர்த்தப்பட்ட காலத்தையும் அதே நேரத்தில் அவனுடைய வலிமையும் பலவீனமும் பற்றியது. சவுலின் மரணத்துக்கு பிறகு தாவீது இஸ்ரவேலின் அரசராக நிறுவப்பட்ட வரலாற்றையும் இது எடுத்து கூறுகின்றது. இது வெறும் அரசியல் வரலாறு மட்டுமல்ல, மாறாக இது தேவனுக்கும் அரசர்களுக்கும் இடையிலான உடன்படிக்கையை பற்றி கூறும் வரலாறு ஆகும். நூலின் பிரிவு: இந்நூல் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. பிரிவு 1, தாவீது தம் அரசை நிறுவுதல், அதிகாரங்கள் 1 முதல் 10. இந்த பகுதியில் தாவீது முதலில் யூதாவின் அரசராகவும் பின்னர் முழு இஸ்ரவேலின் அரசராகவும் அங்கீகரிக்கப்படுகின்றார். எருசலேம் தலைநகரமாக்கப்படுகின்றது. உடன்படிக்கை பேழை மகிழ்ச்சியோடு கொண்டு வரப்படுகின்றது. இங்கே தேவன் தாவீதுக்கு ஒரு பெரிய வாக்குறுதியை அளிக்கின்றார்: உன் அரசு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று. இதுவே தாவீதின் உடன்படிக்கையாகும். இது எதிர்காலத்தில் மெசியாவின் அரசை சுட்டிக்காட்டப்படுகின்றது. பிரிவு 2, தாவீதின் வீழ்ச்சியும் மனமாறுதலும், அதிகாரங்கள் 11 முதல் 20. ஆனால் இந்த மகிழ்ச்சியின் நடுவில் ஒரு பெரிய வீழ்ச்சி வருகின்றது. பெத்சைதாவுடன் செய்த பாவம், உரியாவின் மரணம், தாவீதினுடைய இரகசிய பாவம் வெளிச்சத்துக்கு வருகின்றது. அரசனாக இருந்தாலும் தேவனின் நீதியிலிருந்து தாவீது தப்ப முடியவில்லை என்பதாகும். இறைவாக்கினர் நாத்தான் எச்சரிப்புக்கு பின் தாவீது அழுது மனம் மாறுகின்றார். இப்பகுதி கற்பிக்கும் பாடம் தேவன் பாவத்தை பொறுப்பதில்லை என்பதாகும். ஆனால் மனம் மாறினால் அவர் மனம் மாறும் இதயத்தை தள்ளுவதில்லை என்பதாகும். பிரிவு 3, தாவீது ஆட்சியின் காலம், அதிகாரங்கள் 21 முதல் 24. தாவீதின் குடும்பத்திலேயே பிரச்சனைகள் எழுகின்றன. அவரின் மகன் அப்சலோம் கிளர்ச்சி பண்ணுகின்றார். உள்நாட்டு கலகம், தனிப்பட்ட பாவம், பொது விளைவுகள் உருவாக்கப்படுகின்றன. முடிவில் தாவீது மீண்டும் தேவனை சார்ந்து நிற்கின்றார் என்பதாகும். சாமுவேல் 2ஆம் நூலின் மைய செய்தி என்னவென்றால், தேவன் வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுகின்றவர் என்பதாகும். மனிதன் தவறினாலும் தேவன் தம் திட்டத்தை கைவிடுவதில்லை. அரசை நிலைநிறுத்துவது பதவி அல்ல, மாறாக நம்முடைய விசுவாசம் ஆகும். வெற்றி காலத்திலும் தேவனை மறக்காதீர்கள். மறைப்பாவம் ஒரு நாள் வெளிப்படும் என்பதாகும். உண்மையான மனமாறுதல் மீட்பை தரும். தேவனுடைய கிருபை நம் பலவீனத்தை விட பெரியது. அன்பர்களே, சாமுவேல் 2ஆம் நூல் நமக்கு சொல்வது இதுதான்: தேவன் திறமையான மனிதர்களை அல்ல, மாறாக எளிமையும் மனமாறும் இதயங்களையே அவர் பயன்படுத்துகின்றார் தம்முடைய திட்டத்தில். தேவனுடைய கிருபை நம் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பும் என்பது உறுதியாகும். ஆகவே மனமாறுவோம், இறைவன் தரும் அருளை நிறைவாக பெறுவோம். தாவீதை போல. எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.